இந்த காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ். நான் பெருமையா நான் சொல்லி பண்ணேன். நான் எவ்வளோ சாதனைகள் நான் செஞ்சிருக்கிறேன். இந்தியாவுக்கு NRHM தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ், போலியோ ஒழிச்சது, பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாது, புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரம், குட்கா தடை பண்ண எல்லாத்தையும் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதுல கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். ஆனால் முதலாக இது என்னவென்று சொல்லி இந்த முதல் கோரிக்கை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2015 வச்சேன். ஊரா போனேன், கிராமமா போனேன், அறிவித்து கிராமமா போனேன், துண்டு பிரசுரத்தை கொடுத்தேன், விழிப்புணர்வு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, அழுத்தம் கொடுத்தேன், நாடாளுமன்றத்தில் பேசினேன், சட்டமன்றத்தில் பேச வச்சேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவரோட 10 முறை சந்திச்சேன். ஒரு முறை சொன்னேன், பாருங்க, வரலாற்றில் உங்கள் பேர் காலங்காலமாக நிலைத்து இருக்கும், இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அத்தனை எவ்வளோ என்னென்ன பேசணுமோ பேசினேன். ஏன்னா அப்போ தான் இந்த ONGC, இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், இந்த வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காயெல்லாம் கொண்டு வர மாட்டானுங்க. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்லாம் கொண்டு வர முடியாது. சட்டம் வந்து தான். ஏன்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர செய்தது. சட்டம் கொண்டு வந்தது அதிமுக, கொண்டு வர செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது ஏதோ விளம்பரத்துக்கு நாங்கள் ஏதோ வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கல. நாங்கள் எங்களுக்கு உண்மையிலே மாற்றம் வர வேண்டும். அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் தான் நாட்டினுடைய பொக்கிஷம். வருகின்ற தலைமுறை நீங்கள் தான் நாட்டினுடைய எதிர்காலம். நீங்கள் தான் பொக்கிஷம். உங்களை பாதுகாக்கணும். நீங்கள் வருகின்ற தலைமுறைகள் படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ, யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதுதான் வேணும். சுயமரியாதையான இயக்கம்னு சொன்னால் அது போதாது. அதுக்கு ஏற்ப திட்டங்களை கொண்டு வரணும்.